நான் உங்கள் எஸ்தர். ப்ரேயருக்குள்ளே போவோமா? ஜெபம் பண்ணிவிட்டு பிரசங்கத்துக்குள்ள போகலாம். நம்மளே ஏசப்பா, இப்பொழுது கூட எங்களுக்காக கொடுக்கப்பட்ட வசனங்கள் மூலமாக நாங்கள் பேச போகிறோம். ஆண்டவரே, அந்த வசனங்கள் மூலமாக நீர் எங்களோடு கூட இருந்து எங்களோடு பேச போகிறதுக்காக உங்களுக்கு கொடா கோடி நன்றி அப்பா. கொடா கோடி துணி அப்பா, கொடா கோடி ஸ்தோத்திரம், கொடா கோடி மகிமை, கொடா கோடி எல்லாவற்றையும் நான் கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சங்கீதம் 147 10 11 12. சரியா? அவர் குதிரையின் பலத்தை விருப்பமாயிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்பட்டார். குதிரையினுடைய பலத்தை விரும்புகிறார். ஒரு ரேஸ் வச்சாங்கன்னா, ரேஸ் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க குதிரையோட எப்படி எந்த குதிரை நல்லா ஃபஸ்ட்டாக ஓடுதுன்னு எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. குதிரை எது நல்லா பெஸ்ட்டாக ஓடுது அப்படின்னு அவங்கள என்ன பண்ணுவாங்க, ஓட வச்சு இது பண்ணி எல்லாம் அதுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி உணவுகள் எல்லாமே கொடுத்து நல்லபடியாக அதோட பலத்தில் தான் அது ஓடுது. அது மாதிரி அதை ஆயத்தப்படுத்தி எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அதுதான் கடவுள் அவங்க குதிரைக்காரங்களே அதோட குதிரையோட பலத்தை தான் விரும்புகிறாங்க. அது நல்லா சாப்பிட்டு நல்லா ஓடி நல்லா ஃபெஸ்ட்டு கொடுக்குதுன்னா அதை இது பண்ணுவாங்க. அது கொஞ்சம் சோர்வாக இதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டபக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும். அதனால எந்த குதிரை நல்லா ஓடும் எந்த குதிரை ஓடாது எல்லாத்தையுமே அவங்களுக்கு தெரியும். அது குதிரையோட பலத்தில் இருக்குது. என்ன இருக்குது, குதிரையோட பலத்தில் இருக்குது. அதே மாதிரி கடவுள் என்ன பண்ணுறாரு, குதிரையில தான் படைச்சார். பறவைகள், மீன்கள், மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் தான் படைச்சார். கடைசியாக தான் மனுஷனை படைச்சார். அதனால குதிரையோட பலத்து மேலே அவர் விருப்பமாக இருக்கிறார். அதே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மனுஷனோட வீரனுடைய கால்கள் மேல் பிரியப்பட்டார். வீரனுடைய கால்கள் மேலே பிரியப்படுறார். வீரனுடைய கால்கள் மேலே பிரியப்பட்டார்னா அதே மாதிரி பாருங்க, ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க, ரேஸ் வைக்கிறாங்க. இந்த ஓட்டப்பந்தயம் எத்தனை மீட்டர் அத்தனை மீட்டர் ஓடுவாங்க. அந்த இதெல்லாம் வைக்கும்போது ஒலிம்பிக்குக்கெலாம் ஓடுவாங்க. இப்படியெல்லாம் ஓடும்போது எப்படி பாட்டி அவங்களுக்கு தேர்ந்தெடுப்பாங்க, அதுலேயும் கூட எப்படி பார்ப்பாங்க, நல்லா ஓடுற பிள்ளைங்க எப்படி இதெல்லாம் இவ்வளோ 100 மீட்டர் ஓட முடியுமா அப்படின்னு எல்லாம் கோச்சிங் பார்ப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்து நல்லா இது பண்ணி பார்ப்பாங்க, எந்த பிள்ளையால் நல்லா ஓட முடியும். அவங்கள என்ன பண்ணுவாங்க, எந்த பிள்ளையால் ஓடுற முடியல அளவு இருக்குது அப்படின்றதெல்லாம் அவங்களோட ட்ரைனிங் பண்ணி பார்ப்பாங்க. அதுலேயே ஒரு சின்ன காலில் அடிபட்டுருச்சு இது பண்ணிடுச்சுன்னா அதை என்ன பண்ண முடியாது, அந்த பிள்ளையால் ஓட முடியாது. அதனால எல்லாத்தையும் பண்ணுவாங்க, ஓட வச்சு எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அதுதான் குதிரையினோட பலத்தை விரும்புகிற மாதிரி கர்த்தர் என்ன பண்ணுறாரு, வீரனுடைய கால்கள் மேலே பிரியமாக இருக்கிறாரு. என்ன பண்ணுறாரு, பிரியமாக இருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்லா விதத்துலையும் என்ன பண்ணணும், பிரியமாக இருக்கணும், கடவுளுக்கு பிரியமாக இருக்கணும். அவரு நம்ம மேலே எப்படி இருக்கார் பாருங்க, வீரனுடைய கால்கள் மேலே பிரியமாக இருக்கிறாரு. இது எப்படி இவங்கெல்லாம் பிரியப்படுறாங்களோ, கோச்சிங் கொடுக்குறவங்கலாம் இப்படி கரெக்டாக வரும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ, அது மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, வீரனுடைய கால்கள் மேலே பிரியப்படுறாரு. குதிரையோட பலத்தின் மேலே என்ன பண்ணுறாரு, பிரியப்படுறாரு. அதே அடுத்த வசனம் பார்ப்போம். 11வது வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். பாருங்க, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் என்ன பண்ணுறாரு, கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம், யாருக்கு பயப்படலையோ, ஆனால் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு என்ன பண்ணணும், பயப்படணும். நமக்கு பயந்து தமது கிருபைக்கு, எப்போதுமே அவரோட கிருபை நம்ம மேலே தாங்கணும். நம்ம அவர் கிருபை இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே முடியாது. அவர் கிருபை தான் நம்ம எல்லாம் என்ன பண்ணுது, தாங்குது. அவர் கிருபை இல்லைன்னா நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் கிருபை இருக்கிறனால தான் நம்ம எப்படி நிற்கிறோம். நம்ம நிற்கிறது அவரோட கிருபை, நம்ம நடக்கிறது அவரோட கிருபை, நம்ம நல்ல சுகத்தோட ஆரோக்கியத்தோடு இருக்கிறது என்ன பண்ணுறது, அவரோட கிருபை. அவரோட கிருபை இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. உங்களுடைய கிருபை இல்லைன்னா நம்ம ஒன்றும் இல்லையப்பா அப்படின்னு பாட்டு பாடுறோம் பார்த்தீங்களா. அவரோட கிருபை இருக்கனால தான். அதான் அவர் கிருபையை பாருங்க, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அவரோட கிருபைக்கு காத்திருக்கணும். நமக்கு என்ன தருவேன்னு சொல்லியிருக்காரோ அது கண்டிப்பாக தருவார். உனக்கு என் மகன் இதை
என்கிட்ட கேட்குறா, அதை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். என் மகன் குழந்தை வேணும்னு கேட்குறா, கண்டிப்பாக தருவேன் அப்படின்னு அவருக்கு தெரியும். எப்போ தரணும், எந்த நேரத்தில் தரணும்னு அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்கணும். என்ன பண்ணணும், கடவுள் கொடுக்கலையே, இன்னும் இவ்வளோ நாள் ஆச்சு, இவ்வளோ நாள் ஏசப்பாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோமே, கொடுக்கலையே கொடுக்கலையே நம்ம என்ன பண்ணக்கூடாது, உடனே கை விட்டுறக்கூடாது. என்ன ஏசப்பா நம்மளை கொடுக்க மாட்டேன்றாரு, நிறைய கஷ்டம்தான், நிறைய தான் இதாக தான் இருக்குது, நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நமக்கு எப்போ கொடுக்கணும், என்ன கொடுக்கணும்னு என்ன என்ன பண்ண தெரியும், நம்மளோட பரமபிதாவுக்கு தெரியும். நம்மளோட பரமபிதாவுக்கு என்ன பண்ண தெரியும், அவருக்கு எல்லாமே தெரியும். எப்போ எந்தெந்த நேரத்தில் நம்ம மகளுக்கு என்னென்ன கொடுக்கணுன்றது அவருக்கு தெரியும். அதை அந்தந்த நேரத்தில் கொடுப்பாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்கணும். கர்த்தருக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் எப்போதுமே நம்ம மேலே என்ன பண்ணுவார், பிரியமாக இருக்கிறார். நம்ம நினைப்போம், ஐயோ நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம், நமக்கு கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இல்லை கொடுக்கு, நம்ம பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், எல்லாமே செய்கிறோம், ஆனால் நம்ம கேட்குறோம், அதை கொடுக்கவே மாட்டேன்றாரு, நம்ம மேலே கர்த்தர் பிரியமாக இல்லையோ அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம மேலே என்ன பண்ணுவார், கர்த்தர் பிரியமாக தான் இருப்பார். கொஞ்ச நேரம் காத்திருக்கட்டும். நம்ம அப்பா அம்மாவே ஏதாவது நமக்கு வாங்கி கொடுக்குறது லேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒன்று அடம் பிடிச்சி கேட்குறோம், ஆனால் அதை என்ன பண்ணுறாங்க, வாங்கி தரேம்மா, இப்போ நம்ம பிள்ளை கேட்குதே, காசு இல்லையே, கொஞ்சம் நான் எப்படினாலும் என் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும். ஒரு தகப்பனுக்கு தெரியும், ஒரு தாய்க்கும் தெரியும், அந்த பிள்ளைக்கு அது தேவைன்றதை பூர்த்தி செய்யணும்னு. அதே மாதிரி நம்ம மனுஷங்களை படைச்சவரே அவரு, நம்மளை படைச்ச கடவுளுக்கு அதை பற்றி தெரியும். கண்டிப்பாக என்ன பண்ண தெரியும், அவருக்கு தெரியும் நம்ம பிள்ளைக்கு எப்போ கொடுக்கணும்னு தெரியும். அவர் நம்ம படைச்ச அப்பா அம்மாவே தாமதமாக தரும்போது நம்மளை படைச்சவர் நம்ம பிள்ளை பொறுமையாக இருக்கா, நம்ம மேலேயே காத்திருக்காளா, நம்ம மேலே விசுவாசமாக இருக்காளா, நம்ம மேலே நம்பிக்கையாக இருக்காளா அப்படின்னு நம்மளை எதிர்பார்ப்பாரு. நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு காத்திருக்கணும். அவரோட கிருபைக்கு காத்திருக்கணும். அவர் மேலே நம்ம பிரியமாக இருக்கணும். அவர் நம்ம மேலே பிரியமாக இருப்பார். நம்ம பிள்ளை நம்ம மேலே பாசமாக இருக்குது, நம்ம பிள்ளைக்கு செய்யணுன்றத பிரியம் இருக்கும். அதே மாதிரி தான் நான் எப்போதுமே ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்னு சொன்னால், எனக்கு ஏதாவது ஒன்று ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னா என்ன பண்ணுவேன் தெரியுமா, எப்போதுமே என்ன பண்ணுவேன், எஸ்பா கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், எஸ்பா நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்ப்பா, நான் என்ன பண்ணணும், போயிட்டு ரிசல்ட் எதுவும் எந்த இதுக்கு போனாலுமே நான் நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், ஏதோ ஒரு சின்ன இதுக்கு போனனாலும் எங்கே போகிறனாலும் நான் ஏசப்பா கிட்ட சொல்லிட்டு தான் போவேன். இப்போ வெளி ஊருக்கே போகிறனாலும் உம்முடைய நீர் எனக்கு முன்னாடி செல்லணும் ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லணும், நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போகிறேன், எங்கள் ஊருக்கு போகிற வரையும் நீர் எங்கள் வீட்டுக்கு விட்டுட்டு போகிற மாதிரி என் கூடயே வரணும், என் கூடயே ட்ராவல் பண்ணணும், என் கூடயே இருக்கணும், திருப்பி அதே மாதிரி பத்திரமா கொண்டு விடணும் அப்படின்னு சொல்வேன். நான் சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவேன், வீட்டை விட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் கிளம்பி போவேன். பஸ்ஸில் இருக்கும்போதும் ஜெபம் பண்ணுவேன், அதே மாதிரி வரும்போதும் அப்படி தான் இது பண்ணுவேன். அதே மாதிரி நான் என்ன பண்ணேன், ஒரு தடவை திடீர்னு வயிற்று வலியாக வந்துச்சு. அப்போ எனக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. அப்போ என்னென்னா சொல்லிட்டாங்க, வயிறுலாம் டெஸ்ட் பண்ணிட்டு இது ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், உனக்கு அப்பண்டிஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஸ்கேன் பண்ணி பார்க்க போனால் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அப்பண்டிஸ் இருக்குது, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன்னாவே எனக்கு என்ன பண்ணுவோம், பயம். ஒரு சின்ன ஊசி போடுறதுனாவே பயம், ஆப்ரேஷன் வேறுன்னு சொல்லிட்டாங்களா, உடனே பயங்கரமாக இருந்துச்சு. ஐயோ என்னப்பா, எனக்கு ஆப்ரேஷன்றாங்க, எனக்கு பயமாக இருக்குப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா. அது நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, ஒரு 10-15 வருஷமே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 15 வருஷம் ஆயிடுச்சு. அது கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளே வந்தது. அப்போ 15 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ பார்த்துக்கோங்க, என்ன பண்ணேன், ஏசப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, எனக்கு என்ன பண்ணுறது எனக்கு தெரியலப்பா, நான் ஆப்ரேஷன்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு அது எல்லாமே அந்த வயிற்று வலியே வரக்கூடாது, அந்த வயிற்று வலியில் வரவே கூடாது, அந்த எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, வயிற்றில் எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது, எல்லாம் சரியாக இருக்கணும், எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நான் நல்ல சுகத்தோட, ஆப்ரேஷனே பண்ணாத அளவுக்கு நான் நல்ல சுகத்தோட நல்ல பலத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து நான் பார்க்கவே இல்லை, எதுவும் பண்ணவே இல்லை, அப்படியே தூக்கி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சும் எதுவுமே பண்ணிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை வயிற்று வலி வருதுன்ட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் வயிற்று வலி வருதுன்னு மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க.
எல்லாம் சொன்னாங்க, வயிற்று வலிக்கு வந்துச்சு எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் அந்த அப்பண்டிக்ஸ்ன்ற பிரச்சனையே நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் சும்மா தான் மறுபடியும் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், வயிற்றுல என்ன பிரச்சனை இருக்கா அப்படின்ட்டு. அவங்க டாக்டருக்கு சொல்லிட்டாங்களேன்னு மறுபடியும் ஒரு டெஸ்ட் பண்ணாங்க. அது பார்த்தா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பார்த்துக்கோங்க, நம்ம எப்போதுமே கடவுள் என்ன பண்ணுவார், நம்ம கேட்குறோம்னா ஏசப்பா எனக்கு இது தேவை, இது எனக்கு பயமாக இருக்குது, என்னால் முடியாது, எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் தான் எனக்கு சுகம் தரணும் அப்படின்னு சொன்னோன்னே கர்த்தர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாரு. கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆமீன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமீன். கர்த்தர் செய்த அற்புதத்தை பார்த்தீங்க. அப்போ என்ன பண்ணணும், அவருக்கு கிருபைக்கு என்ன பண்ணணும், காத்திருக்கணும். அவரோட கிருபைக்கு காத்திருக்க மேலே என்ன பண்ணுறாரு, கர்த்தர் பிரியமாக இருக்கிறாரு. என்ன பண்ணுறாரு, நம்ம மேலெல்லாம் என்ன பண்ணுறாரு, பிரியமாக இருக்கிறாரு. காத்திருந்து பெற்றுக்கொள்ளணுங்க. நம்ம எதாக இருந்தாலும் அவர்கிட்ட காத்திருந்து பெற்றுக்கொண்டோம்னா நம்ம மேலே அதிகமாக அவர் பிரியமாக இருக்கிறார். சரியா? அடுத்தது பாருங்க, எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி, சீயோனே உன் தேவனை துதி. எருசலேமே, எருசலேம் அப்போ எருசலேம் மக்களுக்காக சொல்லியிருக்காங்க, எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி, சீயோனே உன் தேவனை துதி. இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், எருசலேம் மக்களாக நம்ம எல்லாரும் சீயோன் உன் தேவனாகிய தேவனை துதி. உன் தேவனை என்ன பண்ணணும், துதிக்கணும். என்ன பண்ணணும், துதிக்கணும். ஸ்தோத்திர பலிகள் சொல்லணும். அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அவர் ஸ்தோத்திர பலியினால துதிக்கணும், பாட்டுனால துதிக்கணும். ஸ்தோத்திர பலியிடணும், பாட்டு பாடி துதிக்கணும். இப்படிலாம் செஞ்சோம்னா கர்த்தர் நம்ம மேலே அதிகமாக பிரியமாக இருப்பார். நம்மளாம் யார், எருசலேம் குமார்த்திகள், எருசலேம் குமாரர்கள், எருசலேம் குமார்த்திகள். நம்ம என்ன பண்ணணும், சீயோன் தேவனை என்ன பண்ணணும், துதிக்கணும். என்ன பண்ணணும், சீயோன் தேவனை என்ன பண்ணணும், துதிக்கணும். தேவனை துதி. நம்ம என்ன பண்ணணும், தேவனை துதி. நம்ம கடவுளை என்ன பண்ணணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், உண்மை துதிக்கணும், அவர் ஸ்தோத்திர பலி செலுத்தணும். எல்லாம் சொல்லி கர்த்தரை என்ன பண்ணணும், துதிச்சுக்கிட்டே இருக்கணும். இரவு பகலும் என்ன பண்ணணும், கடவுளை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த ப்ரேயர் மூலமாக எங்களோட பேசினதுக்காக உங்கள் கொடா கோடி நன்றி ஆண்டவரே. கொடா கோடி துதி, கொடா கோடி ஸ்தோத்திரம், கொடா கோடி மகிமை, கொடா கோடி எல்லாவற்றையும் கொடா கோடி இருக்கிற ஆண்டவரே. இந்த பிரசங்கத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசினதுக்காக உங்கள் கொடா கோடி நன்றி. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிற ஆண்டவரே. இந்த வசனங்கள் எதுவும் நல்லபடியாக பிரசங்கம் பண்ண கிருபை செய்தீரே, அதற்காக உங்கள் கொடா கோடி நன்றி. இந்த வசனம் எல்லோருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கவும் நீர் கிருபை செய்வதற்காக உங்கள் கொடா கோடி நன்றி. கொடா கோடி துதி, கொடா கோடி ஸ்தோத்திரம், கொடா கோடி மகிமை, கொடா கோடி எல்லாவற்றையும் கொடா கோடி இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பரவட்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமஇடத்தில் செய்யப்படுவதோடு பூமியில் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் கடன்காரருக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதிரும். அதேனென்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. சாமி. ஆமீன். ஸ்தோத்திரம்.